நம்ம ஊட்டியில் இருக்கிறோம். நமக்கு நிறைய ஃபோன் பண்ணுற நம்மளை பின்தொடர்ற எல்லாருக்கும் திருவண்ணாமலைக்கு நம்ம இப்போ வரலை. நம்ம வர்றதுக்கு எப்படியும் பல நாட்கள் ஆகலாம். அதனால் தயவு செய்து நீங்கள் என்னை சந்திக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு பெங்களூரில் ஒரு வகுப்பு வைக்கலான் இருக்கிறோம். அதனால் கர்நாடகாவில் பெங்களூரில் ஒரு வகுப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஒரு வகுப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. சனி ஞாயிறு 2 நாள் மக்களை சந்திக்கிறேன். ஒன்று பெங்களூரில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் சந்திக்கலான் இருக்கேன். அதுக்கு இடைப்பட்டதில் நான் எங்கேயும் சந்திக்கலை. இப்போ ஊட்டியில் இருக்கிறேன். சமாதி நிலையை மேற்கொள்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கான வர்றதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சிச்சு. அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஒரு தவத்துக்குள்ளே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும், அதே மாதிரி இங்கிருந்து ஒரு நீண்ட தூரம் பிரயாணத்துக்கான ஒரு வாய்ப்பையும் நம்ம உருவாக்குறோம். நம்ம ஒரு இடத்துல 2 நாள் 3 நாளுக்கு மேலே இருக்க மாட்டோம். எப்பயுமே பிரயாணத்துக்குரியவங்க தான், பிரயாணத்துக்குள்ளே இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளை பின்தொடர்ற அத்தனை பேத்துக்கும் உங்ககிட்ட சொல்கிறது தான், ஒரு நாளைக்கு திருவண்ணாமலையில் 500 பேர் சாப்பிட்றாங்க. நம்மளை பின்தொடர்றவங்க, உங்கள் மேலே நான் கவனத்தை வச்சுருக்கிறேன். நீங்கள் என்னை பின்தொடர்ற அத்தனை பேரும் அந்த அன்னதானத்து கூட்டத்து மேலே ஒரு கவனத்தை வச்சுக்கோங்க. என்ன மாதிரி ஒரு ஆள் அன்னதானத்துக்கான எந்த சூழ்நிலையும் உங்கள்கிட்ட எதுக்கும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். நிச்சயமாக மக்கள் சந்திப்பை நான் தவிர்க்கப்படலை. அது மிக சரியாக நடத்தப்படணும்னு நினைக்கிறேன். அதனால் சனி ஞாயிறு மக்களை சந்திக்கிறேன். சனிக்கிழமை அன்னைக்கு பெங்களூர்லேயும், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சென்னையிலையும் இருக்கும். ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.